மல்லி சோகமா ஒரு பதட்டத்தோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க வெண்பா அழைச்சிக்கிட்டு. ராஜேஸ்வரி உட்காந்துட்டு, ஏ மல்லி நில்லு, போகும்போது விஜய் வந்தான், இப்போது விஜய் எங்கே, நீங்கள் மட்டும் போகிறீங்க, விஜய் என்ன எங்கே போனான், ஆஃபீஸ் போயிட்டானா அப்படின்னு ராஜி கேட்க, உடனே மல்லி, இல்லை அது வந்து போன இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, விஜய் இப்போது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. என்ன, போன இடத்துல பிரச்சனை ஆகிடுச்சா? ஏய் ரஞ்சிதா, இன்னும் சொல்கிறா இவ. ஏ மல்லி என்னாச்சு விஜய்க்கு, என் தம்பி எங்கே அப்படின்னு ராஜி கேட்க, இல்லை இது மாதிரி 3 பேரும் காரில் போனோம், பேசிட்டு போகும்போது திடீர்னு குறுக்க போன ஒரு பைக்கில் அவர் வண்டி விட்டுட்டார், அதில் அவர் கீழே விழுந்து அவர் மண்டையில் லைட்டாக அடிபட்டுச்சு, அப்போன்னு பார்த்து போலீஸ் வந்துட்டாங்க, அதான் உடனே அவர் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டாங்க. விஜய் வந்து இப்போ போலீஸ் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அதான் நான் வீட்டுக்கு போயிட்டு லாயர் நம்பர் எடுத்து லாயருக்கு ஃபோன் பண்ண சொன்னார் விஜய் அப்படின்னு சொல்ல, அடி பாவி, நினச்சேன்டி, அப்பயே நினச்சேன் நீ ஏதாவது சதி திட்டம் போட்டு விஜய் ஏதாவது பண்ணுவேன்னு நினச்சேன்டி, நான் நினச்ச மாதிரியே பண்ணிட்ட பார்த்தியா, உனக்கு இப்போ சந்தோஷமா, நிம்மதியாக இருக்குமா உனக்கு இப்போது, நினச்சேன் அப்பயே, அதுக்கு தாண்டி உன்னை தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். விஜய் இவன் வேணாண்டா, நம்ம குடும்பம் செட் ஆக மாட்டான்னு சொன்னேன், கேட்டான் அவன், போன உன்னைய போய் திரும்ப கொண்டு வந்தான் பாரு, அவனுக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்ட, இப்போ உனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குமே. ஐயோ மேடம், நான் என்ன தப்பு பண்ணேன், காரை கொண்டு விட்டது விஜய், நான் எதுவுமே பண்ணவே இல்லை, அது மட்டும் இல்லை அவரை போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்கன்னு நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அப்படி இருக்கும்போது எதுக்கு மேடம் என்ன அப்படி இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, அதானே நீ என்ன பண்ண முடியுமா, நீ இந்த குடும்பத்துக்கே வந்த ஒரு சனியண்டி, நீ என்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வந்தியோ அன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு கெட்ட நாள் ஆரம்பிச்சிருச்சு, அதான் எது பண்ணாலும் எல்லாமே தப்பாக தான் வந்து முடியுது, அதை விஜய் தான் புரிஞ்சுக்காமல் இன்னமும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சுருக்கான், சி நீலாம் ஒரு பொண்ணாடி அப்படின்னு இங்கே ராஜீவ் பேச பேச மல்லியால் தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக அழுகுறாங்க. அதானே எதுக்கு எடுத்தாலும் அழுகுடி, இப்படி நடு வீட்டில் உட்காந்து அழுது தான் இந்த வீடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ராஜி இன்னமும் விடாமல் திட்டுறாங்க. மல்லிக்கு இப்போ என்ன பண்ண தெரில. வெண்பா ஒன்று, மல்லிமா நீங்கள் ஒன்றும் அழாதீங்க, எனக்கு தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் ஒன்றும் பண்ணவே இல்லை, டாடா பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க மல்லியம்மா, டாடா சொன்ன மாதிரி வாங்க நம்ம பணம் எடுத்துக்கிட்டு வக்கீல்கிட்ட பேசிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா, எதுக்கு ஹாஸ்பிட்டல் இப்போது, இல்லை அது வந்து அங்கே அடிப்பட்ட பையன் இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கான், அதான் அவனுக்கு வந்து செலவுக்கு விஜய் வந்து பணம் எடுத்து கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டு வக்கீல் அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷன் வர சொன்னார் அப்படின்னு இங்கே மல்லி சொல்கிறாங்க. உடனே ராஜி, அப்படியா, நீ ஒன்றும் ஹாஸ்பிட்டல் போக வேணாம், நீ வக்கீல் கூட்டிகிட்டு ஸ்டேஷன் போயிட்டு வா, நாங்கள் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் தொலைகிறோம், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே இங்கே ராஜி ரஞ்சிதா வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த பையன் தலையில் அடிபட்டிருக்கு, அந்த பையன் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கான். உடனே அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க, இது மாதிரி யார் இடிச்சது, நான் கண்டிப்பாக போலீஸ் கேஸ் கொடுத்தே ஆகும், இப்போது என் பையன் அடிபட்டு தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கான், இப்போது ஹாஸ்பிட்டல் செலவு நீங்கள் கொடுத்துருவீங்க, இனிமேல் அவன் ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த 2 மாதத்துக்கு என் பிள்ளை வேலைக்கு போகலன்னா என் குடும்ப சூழ்நிலை என்னத்துக்கு ஆகுறது, நாங்கள் சும்மா விட மாட்டோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ராஜு ஒன்று யோசிக்கிறாங்க, இது ஒரு நல்ல சாக்காக இருக்குது, இந்த பிரச்சனையை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அப்புறம் மல்லியை நிரந்தரமாக தூக்கி ஜெயிலில் போட்டுடலாமே அப்படின்னு இங்கே ராஜி முடிவு பண்ணுறாங்க. உடனே ரஞ்சிதா கேட்குறாங்க, ராஜிம்மா என்ன இது, அப்போ மாமா ஜெயிலுக்கு போய்ட்டு வரா அப்படின்னு கேட்க, அடியே லூஸு, மாமா ஏன்டி ஜெயிலுக்கு போகிறான், உன் மாமன் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, இந்த கேமில் நான் தாண்டி ஹீரோ, அப்படி இருக்கும்போது நான் சொல்லாமல் யார் எதுவும் பண்ண முடியாது, உன் மாமா என் தம்பி ஜெயிலுக்கு போக மாட்டான், ஆனால் அந்த மல்லி ஜெயிலுக்கு போக போகிறா. என்ன, மல்லி ஜெயிலுக்கு போகலா, அது எப்படி ராஜ்யமாக முடியும், கார் ஓட்டுனவங்க மாதிரி தான் கம்பெனி கொடுப்பாங்க, அப்படி பார்த்தா மாமா தானே மாட்டுவார், அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீ கிளம்பி வா நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி ரஞ்சிதா 2 பேரும் கிளம்பி ஸ்டேஷன் போகிறாங்க. மல்லி ஏற்கனவே வக்கீல் அழைச்சிட்டு ஸ்டேஷன் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு வக்கீல் வந்து இது மாதிரி விஜயை ஜாமீன் வெளியே எடுக்கணும் அப்படின்னு இங்கே ஜாமீன் கொடுக்குறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் ஜாமீனை வாங்கிட்டு விஜயை வெளியே விட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த பையன் அடிபட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான். அந்த பையன் கண் முழிக்கணும், கண் முழிச்சு அவன் ரிப்போர்ட் கொடுக்கணும், அவன் வாக்குமூலத்தில் இந்த காரை ஓட்டுனது யாருன்னு முதல்ல தெரிய வரும். அதுக்கப்புறமா அந்த பையனுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் வச்சு தான் விஜயை ஜாமீனில் விட முடியுமா இல்லை அவரை கோர்ட்டு கழிச்சு போகணுமான்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் வக்கீல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உடனே மல்லிக்கு என்ன பண்ண தெரில, மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் சொல்கிறாரு, மல்லி நீ ஒன்றும் அழாத மல்லி, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ஒன்றும் ரொம்ப ஸ்பீடாக வரலையே, நாம் பொறுமையாக தானே வந்தோம், அவனுக்கு பொறுமையாக தான் வண்டி அடிச்சது, அதனால் லைட்டாக தான் அடிபட்டிருக்கோம். இன்ஸ்பெக்டர் சொல்கிற மாதிரி அவன் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டானா நான் வெளியே வந்துடுவோம் மல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாத மல்லி, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்று வெண்பாவும் அழுகுறாங்க.
வெண்பா குட்டி, டாடா தான் சொல்கிறான்ல, டாடா பேச்சு மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு? அம்மாவை அளவனான்னு சொல்லி நீ தான் அம்மாவுக்கு தைரியம் சொல்லணும் அப்படின்னு இங்கே டாடா சொல்கிறாங்க. உடனே வெண்பா, இல்லை டாடா, ஏற்கனவே மல்லி அம்மாவை வீட்டில் இருக்க எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் மல்லி அம்மா தான் சொல்லிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே வரலன்னா கண்டிப்பாக மல்லி அம்மாவை வீட்டில் இருக்க எல்லாரும் கடிச்சு கொட்டுவாங்களே, எனக்கு அது வேறு கஷ்டமாக இருக்குது டாடா அப்படின்னு வெண்பா அழுகுறாங்க. கரெக்டாக ராஜி அப்போ தான் வராங்க. வந்தவொடனே இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இங்கே மல்லிகிட்டையும் வக்கீல்கிட்டையும் என்ன சொன்னாரோ அது தெளிவாக சொல்லிடுறாரு. உடனே ராஜி நினைக்கிறாங்க, அப்போ நாம் நினச்ச மாதிரி தான் திட்டம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய திறமையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு மல்லியை கூப்பிட்றாங்க. ராஜி வெளியே வந்த மல்லிகிட்ட, மல்லி இங்கே பாரு, விஜய் வெளியே இருந்தால் தான் நமக்கு பலமே. விஜயே உள்ளே இருந்தானா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போது நான் சொல்கிற ஒரு ஐடியாவை கேட்டனா கண்டிப்பாக இதில் விஜயை வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அந்த கேஸையும் ஒன்றும் இல்லாமல் உடச்சிடலாம். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, உடனே மல்லி, சொல்லுங்கள் மேடம், விஜய் சார் வெளியே கொண்டு வரதுக்கு நான் என்ன வேணும் பண்ணுவேன். என் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கேன். இங்கே பாரு மல்லி, நீ உன் உயிரெலாம் கொடுக்க வேணாம். அதுக்கு பதில் என்ன பண்ணுற, காரை நான் தான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து சரணடைஞ்சிரு. அப்படி சரணடைச்சிட்டனா நீ உள்ளே போயிடுவ, விஜய் வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறமா விஜயை வச்சு இந்த பிரச்சனையை ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளால எல்லாத்துக்கும் அலைய முடியாது, நம்மளால் இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்க முடியாது. ஆனால் விஜய் வெளியே இருந்தானா கண்டிப்பாக பிரச்சனை முடிச்சிடலாம். ஆனால் விஜய் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டான். நீ தான் அவனை பேசி ஒத்துக்க வைக்கணும். ஒத்துக்க வச்சு நான் தான் இடிச்சேன்னு வாக்குமூலம் கொடுத்தனா கண்டிப்பாக ஸ்டேஷனில் விஜயை வெளியே விட்டுருவாங்க. அப்புறம் ஒன்று தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. நீ உள்ளே போனதுக்கப்புறம் விஜயை வச்சு மூவ் பண்ணிடலாம் ஈஸியாக அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. உடனே மல்லியும், இது வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே நம்ம எது பண்ணாலும் நம்ப மாட்டாங்க, நம்மளால தான் வீட்டில் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சாரை காப்பாற்றுறதுக்காக நாம் இப்படி பொய் சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு இங்கே மல்லியும் போயிட்டு இதுமாதிரி கார் நான் தான் ஓட்டினேன், விஜய் சாருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அந்த வாக்குமூலத்தை வச்சு போலீஸ் எல்லாமே விஜய் வெளியே விட்டுட்டு மல்லியை தூக்கி செல்ல போகிறாங்க. அதை பார்த்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல. மல்லி ஒன்றையும் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தான் அங்கே கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க, தம்பி, உங்கள் மனைவி நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சி அவங்க இப்போ உள்ளே போயிட்டாங்க. அவங்க தான் இடித்தான்னு சொல்லி அவங்க இப்போது வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க உள்ளே போயிருக்காங்க, நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல விஜய்க்கு ஒன்றும் சொல்ல முடியல. மல்லி, உனக்கு ஏன் மல்லி இந்த தேவையில்ல வேலை, நீ ஏன் மல்லி இப்போ பழி பாவத்தை ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே மல்லி சொல்கிறாங்க, பரவாயில்ல சார், நீங்கள் வெளியே இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அந்த பையன் ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கான், நீங்கள் போய் பாருங்கள் சார், பார்த்து அந்த பையனை எப்படியாவது இந்த கேஸை வாபஸ் அவங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ஆனால் ராஜி ஏற்கனவே அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போன உடனே எல்லோரும் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. இல்லை, என் பையனுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு, அது எப்படி உடனே விட முடியும், கண்டிப்பாக என் பையனை இடித்த அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இங்கே விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராஜி ஒன்று, என்ன விஜய் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒன்று விஜய் சொல்கிறாரு. இல்லைக்கா, மல்லி என் தப்பு பண்ணவே இல்லை, வண்டியை ஓட்டு போனது நான், இடித்தது நான். அப்படி இருக்கும்போது இதுக்கு காரணம் மல்லின்னு சொல்லி மல்லியை தூக்கி உள்ளே வைக்கிறதுலாம் என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியாதுக்கா. நான் திரும்ப ஸ்டேஷனுக்கே போகிறேன், நான் தான் இடித்தேன், அதுக்கான தண்டனை என்னமோ கொடுங்க, நானும் ஏற்றுக்குன்னு சொல்ல போகிறேன்க்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே நம்ம ராஜி சொல்கிறாங்க, விஜய் உனக்கு தான் முட்டாளா, ஏன் இப்படி அவசரப்படுற, எல்லாத்தையும் அவசரப்பட்டு தான் இப்படி தப்பாக பண்ணி வைக்கிற, நீ கொஞ்சம் நிதானமாக இரு, எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக நீ அவசரப்பட்டனா இதுவும் தேவையான பிரச்சனை தான் போய் முடியும் அப்படின்னு இங்கே ராஜி விஜயை கொஞ்சம் அடக்குறாங்க. விஜய்க்கும் ஒன்று என்ன பண்ணுன்னு தெரில. சரி, ஏதாவது பண்ணுவோம், பண்ணி நாம் மல்லியை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாரு.